ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் கோட்டால் தான் கைஸ் செய்ய போகிறோம். வாங்க அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, குடமிளகா, அடுத்து மல்லி இலை கைஸ், அடுத்து கொஞ்சோண்டு எண்ணெய், மல்லித்தூள், கரம் மசாலா, பாவு பஜ்ஜி மசாலா, உப்பு, கஸ்தூரி மேத்தி, மிளகாப்பொடி, ஜீரகம் கைஸ். அடுத்து ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி அதில் ஜீரகத்தை போட்டு வெங்காயம், தக்காளி, குடமிளகா அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கைஸ். அடுத்து அது வந்துட்டுருக்கிற டைமில் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்துற ஸ்பைசஸ்லாம் எடுத்து போட்டுக்கோங்க. கஸ்தூரி மேத்தி மட்டும் போடக்கூடாது. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கைஸ். அடுத்து பன்னீரை எங்கள் அம்மா ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பன்னீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கைஸ். அடுத்து ஒரு 50 கிராம்ஸ் பட்டர் வாங்கிக்கோங்க. பட்டரையும் கஸ்தூரி மேத்தியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து மல்லி இலை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க கைஸ், நம்ம சாப்பிட்றதுக்கு பன்னீர் கோட்டாலாம் ரெடி ஆயிடுச்சு கைஸ். கடைசியாக ஃபைனல் டச்சுக்கு அது மேலே பன்னீர் மட்டும் தூவி விட்டுக்கோங்க கைஸ். எங்கள் அம்மாச்சிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ண கொடுத்தேன். அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் உங்கள் தடுக்கி விட்ருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.